2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் கரைச்சி, பூநகரி, பச்சிலைப்பள்ளி ஆகிய பகுதிகளில் மக்கள் தமது வாக்கினை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசன் சந்திரகுமார் அவர்கள் திருநகர் பகுதியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். வாக்களித்து விட்டேன். இந்த உள்ளூராட்சி தேர்தல் இது குறிப்பாக கரைச்சி பிரதேச சபை ஆளுமைக்குள்ள உள்ள வாக்கு நிலையத்தில் நான் வாக்களிச்சிருக்கிறேன். இது உள்ளூராட்சி சபைகளில் கடந்த 2 தரம் அதிகாரத்தில் இருந்தவர்கள் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் மிக மோசமான மோசடிகளை செய்ததின் விளைவு இன்று முடிவுகள் அறிவிக்கப்படும் போது தெரிய வரும். ஏனென்றால் மக்கள் மாற்றத்துக்காக வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். இங்கே உள்ளூராட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் மிக மோசமான மக்களின் வரிப்பணத்தை மோசடி செய்து மிக மோசமான சூழலுக்குள் தள்ளிவிட்டார்கள். ஆகவே இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் இம்முறை மக்கள் ஒரு மாற்றத்துக்காக வாக்களிக்க இருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த முறை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றும் என்று நான் நம்புகின்றேன். மக்கள் அதற்கு ஆதரவளிப்பார்கள் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் நாங்கள் நிறுத்தியிருக்கும் வேட்பாளர்கள் மக்களை நேர்மையாக வழிநடத்தக்கூடியவர்கள், மக்களின் வரிப்பணத்தை மோசடி செய்ய மாட்டார்கள், மக்களால் நேசிக்கப்படுற அல்லது அவர்கள் மக்களை நேசிக்கும் தன்மை உடையவர்களைத்தான் நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். ஆகவே இந்த தேர்தலில் மக்கள் அவர்களை சங்கு சின்னத்தில் போட்டியிடும் எங்களது வேட்பாளர்களை ஆதரித்து அவர்களை வெல்ல வைப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். நன்றி. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.